வணக்கம் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் ஸ்கூல் எப்படி போச்சு? போன வாரம் என்ன பாடம் படிச்சோன்னு ஞாபகம் இருக்கா? சரியா சொன்னீங்க. அந்த பாடத்துல நம்ம நாடு பத்தி ரிசர்ச் பண்ணீங்களா? சரி சரி, வெயிட் பண்ணுங்க, நானே முதல்ல ஆரம்பிக்கிறேன். எனக்கு கோலம் போட ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னோட அம்மா தான் கோலம் போட சொல்லி கொடுத்தாங்க. ஏன் கோலம் வீட்டு வெளியில போடுறோன்னு தெரியுமா? அரிசி மாவில் போடுறதுனால எறும்புக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குது. இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அது மெண்டாலா ஆர்ட் மாதிரின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கோலத்தை பற்றி பேசும்போது இப்போதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இன்டர்நேஷ்னல் டே போது ஸ்கூலில் நம்ம டேபிளில் சேலை சட்டை வேட்டி வச்சுருந்தாங்க. செஞ்சு எத்தி ராகி கும்பு கேப்பகம் வச்சு எல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு அரிசினா என்னதுன்னு தெரியும். ஆனால் கருப்பு கவனி அரிசி என்னது? கருப்பு கவனி அரிசி அந்த காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்டாங்க. அது ரொம்ப சத்துள்ள உணவு. எனக்கு அம்மா அடிக்கடி செய்வாங்க. ஓ, அதுவா? அது புது விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லை, நன்றி வணக்கம் என் என்ற வார்த்தைகள் என் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இன்டர்நேஷ்னல் டேல கேம்ஸ் எல்லாம் வைக்கலையா? ஓ ஆமாம், எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்துச்சு டீச்சர். என்னோட பள்ளியில் ஒரு நாள் கேம் டே வச்சிருப்பாங்க. கேம் டேயில் நான் பொல்லாங்கலி பற்றி பேசினேன். எது தாண்டி திரும்ப சொல்லு. பொல்லாங்கலி இதோ பாரு. நம்ம ஒரு நாள் தமிழ் டீச்சர் கிட்ட கேட்டுட்டு விளையாடலாம். நம்மளோட ஜெனரேஷனுக்கு இது தெரியாமல் போயிடுச்சு. கரெக்டு தாண்டி. அதை கன்னியாகுமரி போகும்போது அது சர்ச்சில் கடையில் பார்த்தேன். நான் எனக்கு ஸ்கூல் டீச்சருக்கு பரிசாக கொடுத்தேன். நீங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே விளையாட கேம்ஸ் பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் நம்ம டிஜி ராக் இவெண்ட்டில் கிரிக்கெட் விளையாடுற ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ரக்ஷன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எப்போதான் சம்மர் வரும்ன்ட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். ஆமாம், நீ நியூயார்க்கில் நடந்த T20 பார்த்தியா? USS இந்தியா. பார்த்தேன் ரக்ஷன். நானே என் தம்பியும் சேர்ந்து பார்த்தோம். அந்த யூஎஸ் டீமில் நிறைய இந்தியர்கள்லாம் இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சரியா சொன்ன பிரணாப். நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேஸ்பாலும் கிரிக்கெட்டும் கிட்டத்தட்ட சேர்ந்தான் அப்படின்னு அதை பற்றி பேசுவேன். நீங்களாம் இன்டர்நேஷ்னல் டேயும் கேம்ஸ் பற்றியும் தான் பேசுகிறீங்க. யாரும் இசை பற்றி பேசலையே? ஆமால, மியூசிக்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் வருது. நானும் என் அப்பாவும் டிஜி டாக்குமெண்ட்டில் பாடுறது தான். ஆமாம் அரண், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பியானோ கிட்டார் எல்லாம் வாசிச்சாங்க. எல்லாரும் அதை ரொம்ப ரசிச்சாங்க. ஓ ரோனர், இப்போலாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அட்டையும் மாமாவும் டிஜி டாக்குமெண்ட்ல பறை வாசிச்சாங்கன்னு அரங்கமே இருந்துச்சு. பறையா? அப்படின்னா என்ன? புதுசா இருக்கே. சொல்றேன் கேட்டுக்கோ. பறை ஒரு பழைய இசைக்கருவி. அதோட ஓசை சத்தமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். பறை நம் கலாச்சாரத்தோட அடையாளம். யூஎஸ்ல கூட நிறைய பேர் கத்துக்கிட்டு பறையை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அருமையா பேசுனீங்க. ஆனா ஈஷாலி, நீ இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க. ஓ அதுவா டீச்சர்? எல்லாரும் சொல்லுறது கேட்டுட்டு நான் இலங்கை தமிழ் பற்றி நினைச்சு பேசுவேன். என்னோட அம்மாவும் அப்பாவும் பேசுகிறது இலங்கை தமிழ் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லவா? சொல்லு.
நீங்கள் புரிஞ்சியதானு கேட்பீங்க, நாங்கள் விளங்கியதானு கேட்போம். நீங்கள் பேசுறீங்க சொல்லுவீங்க, நாங்கள் கதிக்கிறோம் சொல்லுவோம். ஈஷாலி, நீ இலங்கை தமிழ் பற்றி அருமையாக பேசினேன். இப்போ எல்லாரும் பேசிட்டீங்களா? இல்லை டீச்சர், இன்னும் சைனிகாவும் நிமிஷிகாவும் பேசவே இல்லை. நாங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொறுமையாக கேட்டுட்டு இருந்தோம். நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். நிமிஷிகா, நீ ஃபஸ்ட்டு பேசுறியா இல்லை நான் பேசவா? நானே பேசுகிறேன் சைனிகா. யாருமே பண்டிகையை பற்றி பேசலை, நானே பண்டிகையை பற்றி பேசுகிறேன். பண்டிகைனாவே எனக்கு ஞாபகம் வர்றது உழவர் திருநாளும் சூரியனுக்கு நன்றி சொல்கிறது தான். எங்கள் அம்மா நிறைய காய்கறி போட்டு சாம்பார் செய்வாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட எனக்கு பிடிச்சது கரும்பு தான். எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, கரும்பு நம்ம பல்லுக்கு உறுதியாக இருக்கும்ட்டு. நல்லா சொன்ன நிமிஷிகா, ஆனால் நீ போகியை பற்றியே சொல்லவே இல்லையே. கரெக்டு சைனிகா. போகினா நம்ம மனதில் இருக்கிற கெட்ட எண்ணங்களெல்லாம் மறந்துட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் நினைக்கிறது தான் போகி. எங்கள் அம்மா கூட அன்னைக்கு வீடை சுத்தமாக க்ளீன் பண்ணுவாங்க. சூப்பராக சொன்ன நிமிஷிகா. இப்போ நானும் ஒரு முக்கியமான பண்டிகையை பற்றி சொல்லவா? சரி சொல்லு, கேட்க ரெடியாக இருக்கேன். நான் தீபாவளியை பற்றி பேச போகிறேன். இங்கே இருக்கிற மக்களுக்கு கூட தீபாவளினா தெரியும். வெள்ளை மாளிகையில் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்னு தீபாவளியை கொண்டாடுறாங்க. நானும் என் அம்மாவும் இனிப்புகள்னால் செஞ்சு என் நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் கொடுப்போம். நாங்கள் புது ட்ரெஸ்ஸு போட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இங்கே இருக்கிறதுனால பட்டாசு வெடிக்க முடியாது, சொந்தக்காரங்களையும் பார்க்க முடியாது. அதை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் தீபாவளியும் பொங்கல் பற்றி அருமையாக பேசுனீங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பண்டிகை இருக்குது, அதை பற்றி யாராச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொல்கிறேன் டீச்சர். கிறிஸ்மஸ் காலத்தில் வீடு ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டு அலங்கரிச்சிருப்பாங்க, கேக்கும் செய்வாங்க. நானும் சொல்கிறேன் டீச்சர். என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் ஈதும் கொண்டாடுவாங்க. இந்த கிளாஸ் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்களாம் அழகாக பேசுனீங்க. இந்த பாடத்தை பற்றி யாராச்சும் ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொல்லுவா டீச்சர். கடல் கடந்து வந்தாலும் நம்மளோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுத்து கடைப்பிடிக்கிறோம் தமிழர் பண்பாடு. இதிலிருந்து நான் தமிழன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் சொல்கிறேன் டீச்சர். சொல்லு நிமிஷிகா. எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எல்லாரும் நம்ம நண்பர்களும் ஒரு உறவினர்கள் தான். டீச்சர், நான் பாரதியார் தமிழ் பற்றி எழுத பாட்டு பாடுவான். பாடு ஏரன். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் மலர்ந்தடு அனைத்தும் மலர்ந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே, என்றென்று வாழியவே. நன்றி